கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவச்செய்தியின் தலைப்பு, வசனம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்கள்ல கூட இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பஞ்சங்கள் காணப்படுது. ஆனால் அதுல விசேஷித்த வண்ணமா எப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் தேசத்துல வரப்போதாம், வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி தென் திசை மட்டும், கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேசத்துல தேவன் என்ன சொல்றாரு, பஞ்சத்தை அனுப்பக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். என்ன விதமான பஞ்சம் வரப்போதான் பாருங்க. ஆகார குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல, தேவனுடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு ஆகாரத்தினால ஒரு பஞ்சம் வராது, ஜலக்குறைவினால ஒரு பஞ்சம் வராது. தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க முடியாத ஒரு நாட்களுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஏனென்று சொன்னால், இது கடைசி நாட்களுக்குள்ள நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக இந்த வேதாகமத்தை நாம் அதிகமாய் நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதாகமத்தை நம்ம கரங்களுக்குள்ள கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை, அந்த வேதத்துலதான் நமக்கு என்ன இருக்கா, ஜீவனும் மரணமும் எல்லாமே எதுலதான் இருக்கு, இந்த வேதாகமத்தில் தான் இருக்கு. யாரொருத்தர் இந்த வேதத்தை நல்லா படிச்சு, இந்த வார்த்தைகளை யாரொருத்தர் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாய் வாழுறீங்களோ, அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவ பாருங்க, தேவனுடைய வசனத்துல தான் நமக்கு ஜீவன் உண்டு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால மாத்திரம் இல்லைங்க, நீங்க குடிக்கிற தண்ணினால மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசமாய் யார் ஒருத்தர் பிடித்து கொள்றீங்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட படுத்த படுக்கையா இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியின் பலவீனத்தோடு கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் திருமணமாகாதவர்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நஷ்டமடைந்து காணப்பட்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை வையுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லி அறிக்கை செய்யுங்கள். தேவன் சொன்னார் என்று சொன்னால் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் பொய் சொல்லாத தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒரு பஞ்சத்தை தேவன் அனுப்ப போகிறாராம். அது ஆகார குறைவினால உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால உண்டான பஞ்சம் அல்ல, வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கருத்துக்குள்ளாக இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய மொபைல் போன் எடுத்தோன்னு சொன்னா அதுல கூட என்ன பண்ணுது, கூகுள்ல போனோம்னா இந்த தேவனுடைய வார்த்தைகள் பைபிள் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை கூட இறக்கி என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு நாளும் கரங்களை வைத்து என்ன பண்ணலாம், படித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் வேதாகமத்தை படிப்பதே கிடையாது. ஒரு வசனத்தை கூட என்ன பண்றது இல்லை, சரியா படிக்கிறது கிடையாது, ஒரு அதிகாரத்தை படிப்பது கிடையாது, வேதாகமத்தின் மேல ஒரு நோக்கமே இல்லை. இதுதாங்க நமக்கு ஜீவன். காலையில எழுந்து வேலைக்கு அறக்க பறக்கன்னு ஓடுறோம், ஆனால் தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சுட்டு போறோம், நமக்கு தேவையானதெல்லாம் சந்திக்கிறோம், நம்முடைய கணவருக்கு தேவையானதெல்லாம் சந்திக்கிறோம், ஆனால் எழுந்து வேதாகமத்தை வாசிக்கிறோமா? நாம பாருங்க, வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது. இப்போ வேதத்தை நீங்கள் வாசிக்காமல் ஒரு ஜெபம் செய்வீர்கள் என்று சொன்னால் அது அருவருப்பாய் காணப்படும். அதுல தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய கரங்கள்ல சுதந்திரமாய் கிடைத்து கொண்டிருக்கு. இனி வருகிற நாட்கள்ல இந்த வேதம் கிடைக்க முடியாத, இந்த தேவனுடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாத ஒரு நாட்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். அநேக ஊழியர்களை வார்த்தைகளை பேச விடாதபடிக்கு தடைப்படுத்துவார்கள். ஆகவே இருக்கிற நாட்கள்ல நல்லா என்ன பண்ணணுமா, அந்த வேதாகமத்தை எடுத்து உங்கள் இருதயமாகிய பலகையில ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பிழைப்பு எங்கிருந்து தான் வரும்னு சொன்னா இந்த வசனத்துக்குள்ளாகத்தான் உங்களுக்கு பிழைப்பு உண்டு. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த வேதத்தை அற்பமா எண்ணிக்கொள்ளாதீங்க. இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்குள்ளாக ஜீவன் உண்டு, இந்த வார்த்தைகளுக்குள்ளாக ஆவி உண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே அற்புதம் செய்யக்கூடியது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை பிள்ளை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிக்கூறு. அது மாத்திரமல்ல, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்க. நீங்கள் ஒருவேளை தரித்திர நிலைமையில காணப்படுறீங்களா, நீங்க சொல்லுங்க விசுவாசமா, அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன் என்று சொல்லுங்க. இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகள் இந்த வேதாகமத்துல உண்டு. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையுமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார் என்று சொன்ன வேத வசனம் உண்டு. ஆகவே உங்களுக்குள்ளாக குறைவுகள் காணப்படும் பொழுது இந்த வார்த்தைகளை உடனே எடுத்து வைங்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை பலவீனத்தோட கூட இருக்கிறீங்களா, உடனே சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க. ஒருவேளை வியாதியில இருக்கிறீங்களா, உடனே நீங்க சொல்லுங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் பிரயாணம் பண்றீங்களா, உடனே சொல்லுங்க, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி. இப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்குமே தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை யார் ஒருத்தர் தியானிக்கிறீர்களோ, இந்த வார்த்தைகளை யார் ஒருத்தர் உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்றீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்ச நிலைமைகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம், கடந்து போகிறோம். ஆகவேதான் சொல்றாரு கீழே, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட, பாருங்க, வசனத்தை தேட என்ன பண்ணுவாங்களா, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். நீங்க இந்த சமுத்திரத்திலிருந்து அந்த சமுத்திரம் வரைக்கும் போனாலும், வடதிசையிலிருந்து கீழ்த்திசை வரைக்கும் போனாலும், நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் தேவனுடைய வசனங்கள் கிடைக்காதுங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்காது. ஆகவே இருக்கிற நாட்கள்ல நீங்கள் தேவனுடைய வசனங்களை உங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து அதை உங்கள் இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பங்களுக்குள்ளாக வேதாகமம் இருக்கு, எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதாகமத்தை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கு பாருங்க, ஒரே ஒரு பைபிள், 5 பேர் இருப்பாங்க, ஒரு பைபிள் தான் வச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆஸ்தி அந்தஸ்து பொண்ணு பொருள் படிப்பு அது இது சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லைங்க, இந்த வேதாகமத்தை வாங்கி கொடுங்க. இதுதாங்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சொத்தே. இந்த வேதாகமம் தான் அந்த பிள்ளைகளை வாழ வைக்கும். இந்த வேதாகமம், இந்த வார்த்தை யாருக்குள்ளா இருக்கோ அவர்களுக்குள்ளாக கனம், அவர்களுக்குள்ளாக கீர்த்தி, அவர்களுக்குள்ளாக புகழ்ச்சி, அவர்களுக்குள்ளாக மேன்மையை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். இந்த வேதாகமத்தை யார் ஒருத்தர் படித்து, யார் ஒருத்தர் இந்த வேதாகமத்தை யார் ஒருத்தர் தனக்குள்ளாக வைத்துக் கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்த நிலைமையில காணப்படும். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கு உங்க முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, இந்த வேதாகமத்தை எடுத்து ஒரே 3 மாதங்கள் நாங்கள் தனியா, நானும் என் கணவர், என் பிள்ளைகள்லாம் என் பிள்ளை சேர்ந்து என்ன பண்ணோம், இந்த வசனங்களை படித்து கொண்டே இருந்தோம். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு எங்களை ஒரு ஊழியக்காரராய் மாற்றியது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று உங்களை பேச வைத்திருக்கிறது. அவ பாருங்க, இந்த வசனம் தாங்க என்னை உயர்த்திச்சு, இந்த வசனம் தாங்க எங்களை மேன்மைப்படுத்திச்சு. நாங்க மாத்திரம் இந்த வார்த்தைகளை படிக்காம யாருக்குமே எங்க மூஞ்ச காட்ட மாட்டோம். வீட்டுக்குள்ள அடைந்து போய் உட்காந்துட்டு இந்த வார்த்தைகளை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் 40 50 அதிகாரம் படிச்சுட்டே இருந்தோம். அந்த படிக்க தாங்க இன்னைக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார்.
இந்த வார்த்தை தாங்க எங்களை வாழ வைத்தது. இந்த வார்த்தை தாங்க எங்களை இன்றைக்கு உங்கள் முன்பாக நிற்க வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை தாங்க எங்களை மேன்மைப்படுத்தியது. அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். நீங்கள் ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் போனாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கீழ்த்திசை மட்டும் வடதிசை வரைக்கும் சொன்னாலும் அங்கேயும் உங்க வார்த்தை கிடைக்காது. இப்ப பாருங்க, எத்தனை பக்கம் ஓடினாலும் வார்த்தைகள் கிடைக்காது. ஆகவே இருக்கும் பொழுதே நாம் என்ன பண்ணணும்? இந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் நேசிக்க வேண்டும். அதாவது சொல்றாரு, தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் யார் ஒருத்தர் பிரியமா இருக்கிறாங்களோ அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். பாருங்க, யார் ஒருத்தர் இந்த வசனத்தை தனக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் ஏற்ற நேரத்துல கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. தப்பாமல் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரங்களாய் எல்லாரும் பார்ப்பாங்க. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீ மட்டும் நல்லா இருக்கிறிய. எப்படி? தேவனுடைய வசனம் உனக்குள்ளாக இருந்தா நீ இரவும் பகலும் ஒன்றும் இல்லைங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சு பாருங்க, இரவும் பகலும் வேதத்தை வாசித்து பாருங்க. அது உங்களை உயர்த்தும், அது உங்களை மேன்மைப்படுத்தும், அது உங்களை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லாது. கர்த்தர் சொன்னார்னா அது 1000 கோடி மடங்கு நம்பத்தக்க வார்த்தை. ஹல்லேலூயா. மனுஷன் சொல்ற வார்த்தையே பிடிச்சு கொண்டு நீங்க அப்படி நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு சொன்னா, மனுஷனை உண்டாக்கின தேவன் அவர் பல மடங்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒவ்வொரு வசனமும் நிறைவேறுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், நான் உனக்கு கேடகமா இருப்பேன், மகா பெரிய பலனா இருப்பேன். ஒரு நாள் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஒன்றுமில்லாதவர் தான். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு, ஆபிரகாம் பயப்படாமல், இயேசு என்னை அழைத்திருக்கிறாரு, நான் அவருடைய பாதையில போவேன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்ன பிரகாரமாய் நடப்பேன் என்று சொல்லி நடந்தாரு பாருங்க. ஒன்றுமில்லாத மகனை, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பாருங்க கர்ப்பத்தின் பிள்ளையே இல்லை, அவருக்கு பிள்ளையே பிறக்கக்கூடிய எந்த வழியும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவருக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனா இருக்கிறார், மகா பெரிய கேடகமா இருக்கிறார். அவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அன்றைக்கு ஆபிரகாமை கைவிடாத தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் தேவன் கைவிட மாட்டார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. ஏனால் வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ளாக போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் எப்படி பூமிக்கு நனைத்து அதனுடைய பலனை எப்படி கொடுக்குதோ அதே போலதாங்க கர்த்தருடைய வார்த்தையோ நமக்குள்ளாக வந்துச்சுன்னு சொன்னா அது அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் என்ன விதமாய் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அதே விதமாக அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். ஆகவே இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் விடாதீங்க. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு முன்பாக நம்முடைய கைகளில் இருக்கிற அந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து தியானித்து அதை ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயமாகிய பலகைகளை எழுதி கொண்டு, நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் இந்த வசனங்களை கற்றுக் கொடுங்க. அது அவர்களை வாழ வைக்கும், அது அவர்களை உயர்த்தும். அது உங்களை உயர்த்துவது மாத்திரமல்ல, உங்கள் சொந்த பந்தங்களையும் உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தக்கூடியது தான் இந்த வேதாகமம். ஆகவே இந்த வசனங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற சொல்வது போல, இந்த வசனத்தை யாரொருத்தர் உண்மையாய் பற்றி கொள்றீங்களோ அந்த வார்த்தை உங்களை காத்துக்கொள்ளும், உங்களை பலப்படுத்தும், உங்களுக்கு குறைவுகளை மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாத குறைவுகளை கர்த்தர் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்காம இருக்கிறீங்களா, இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை, நான் அப்படியே ஒரு கூனி குறுகின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாரும் என்ன அற்பமா அசட்டியா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? இன்றையிலிருந்து இந்த வேதாகமத்தை எடுத்து இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்க. இந்த வேத வசனம் உங்களை உயர்த்தும். என்னை நம்புங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார்.
யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச நாட்களுக்குள்ளாக நாங்கள் போகிறோம். அந்த நாட்களுக்குள்ளாக இந்த வார்த்தைகளை நல்லா ஆண்டவரே படிச்சு தியானிச்சு இந்த வார்த்தைகளை இதயமாகிய பலகையில் நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் மாத்திரமல்ல அநேகருக்கும் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க, அநேகருக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் போதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றையிலிருந்து இந்த வசனங்களை நல்ல ஆண்டவரே படிச்சு தியானிக்க கத்தந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. ஆவினர் தாமே கூட இருங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.